Welcome to Vaayusastra. என்னோட நேம் விஜய், த இன்ஃபர்மேட்டிவ் இடியட். எஸ், ஸோ நம்மளோட இந்த சோலார் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இதை பற்றி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஒரு சிலருக்கு இந்த சோலார் சிஸ்டம் எப்படி ஃபார்ம் ஆச்சு, எப்படி உருவாச்சு அப்படின்ற விஷயங்களும் தெரிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ட் உங்களுக்கு தெரியாத ஒரு சிலருக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் இப்போ ஷேர் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன். அண்ட் நிறைய பேருக்கு நம்மளோட இந்த சோலார் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ சன் வந்து சென்டரில் இருக்கும், அதை சுற்றி 8 பிளானட்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கும். அது கூடவே வந்து அதோட துணைக்கோள்கள் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மூன், அது எல்லாமே வந்து கூட வந்துட்டே இருக்கும். இதுதான் வந்து ப்ராசஸ். பட் ஒரு பிளானட்டுக்கும் அது சுற்றி வர்றதுக்கான நேரம் வந்து டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட எர்த்தை எடுத்துப்போம். இந்த எர்த் வந்து ஒரு டைம் சன்னை சுற்றி வர்றதுக்கு 365.25 நாட்கள் எடுத்துக்குது. ஸோ 365.25 டேஸ் ஒரு இயர் அது ரொட்டேட் பண்ணி வர்றதுக்கு 365.25 டேஸ் ஆகுது. அண்ட் தன்னை தானே சுற்றிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரங்கள் ஆகுது. ஸோ இந்த 24 மணி நேரம் ஒரு நாளாக கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இதே மாதிரி மற்ற பிளானட்ஸ்க்கும் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிளானட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மெர்க்குரி இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு டைம் சன்னை சுற்றி வரணும் அப்படின்னா அதுக்கு 88 நாட்கள் தேவைப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்த பிளானட் வீனஸ் இருக்கு இல்லையா, இந்த வீனஸ்க்கு பார்த்தீங்கன்னா 225 நாட்கள் தேவைப்படுது. ஒரு டைம் சன்னை சுற்றி வர்றதுக்கு 225 நாட்கள் தேவைப்படுது. அண்ட் தேர்ட் பிளானட் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கும், இந்த எர்த் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 365.25 டேஸ். ஸோ அடுத்த பிளானட்டான மாஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா 687 டேஸ் தேவைப்படுது ஒரு டைம்ஸ் சன்னை வந்து சுற்றி வர்றதுக்கு. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து நாட்கள் தானே பார்த்துட்டு இருக்கோம், அடுத்துலாம் வந்து வருஷங்கள் வேற லெவலில் இருக்கும். எஸ், ஸோ ஜூபிட்டர் இருக்கு இல்லையா, இந்த ஜூபிட்டருக்கு 12 வருஷம் தேவைப்படுது ஒரு டைம் சன்னை சுற்றி வர்றதுக்கு. 12 வருஷம் தேவைப்படுது பா. ஸோ அதுக்கு அடுத்த பிளானட்டான சேட்டன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சேட்டனுக்கு 29 வருஷங்கள் 29 வருஷங்கள் தேவைப்படுது ஒரு டைம் சன்னை சுற்றி வர்றதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்த பிளானட்டான யுரேனஸ்க்கு பார்த்தீங்கன்னா 84 வருஷங்கள் ஒரு டைம் சன்னை சுற்றி வர்றதுக்கு 84 வருஷம் தேவைப்படுது இந்த யுரேனஸ்க்கு. பா பயங்கரம் இல்லை, 84 வருஷம் அப்படியே ஒரு சுற்றி வந்துட்டே இருக்கும். ஸோ அடுத்ததா இந்த கடைசியாக ஒரு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற மாதிரி நெப்டியூனுக்கு பார்த்தீங்கன்னா 165 நாட்களில் வருஷங்கள் தேவைப்படுது. ஸோ இந்த 165 வருஷத்தில் நம்மள நிறைய பேர் வந்து உயிரோடவே இருக்க மாட்டோம். ஏன்னா நம்மளோட ஆயுட்காலம் அவ்வளோ பெருசு இல்லை. இது ஒரு டைம் சுற்றி வர்றதை நிறைய பேர் பார்க்கவும் மாட்டோம். எஸ், ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிஃபர் ஆகும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயமா தான் இருந்திருக்கும். அண்ட் இது வந்து என்னோட டவுட் கிடையாது. என்னோட டவுட் என்னன்னா, இப்போ இந்த சோலார் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இதில் சன்னை சுற்றி எர்த்து சுற்றி வந்துட்டு இருக்கு. அண்ட் அது சுற்றி வரும்போதே தன்னை தானே வந்து சுற்றி வந்துட்டு இருக்கு இல்லையா. தன்னை தானே சுற்றி வர்றதுக்கு வந்து 24 மணி நேரங்கள் ஆகுது. அந்த 24 மணி நேரம் தான் ஒரு நாட்கள் கணக்கு அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ அதே மாதிரி இந்த வந்து நேச்சுரல் சேட்டலைட் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம கூடவே சுற்றி வந்துட்டு இருக்கு. அதாவது இந்த மூன், இது வந்து எர்த்தை சுற்றி வர்றது வந்து ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. பட் என்னோட டவுட் என்னன்னா, எர்த்தை சுற்றி வரும்போது மூன் தன்னைத்தானே சுற்றி வருதா? கொஸ்டின் மார்க். ஓகே, ஸோ இதுதான் என்னோட டவுட். இந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய இல்லை லைட்டாக தேடினேன், கேட்சிச்சு. ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ சொல்ல போகிறோம். ஸோ என்னோட கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோலார் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இதில் சன்னை வந்து எர்த் சுற்றி வருது. அண்ட் எர்த் வந்து சன்னை சுற்றி வரும்போதே தன்னைத்தானே சுற்றி வருது அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி கூடவே இருக்கிற மூன் வந்து எர்த்தை சுற்றி வருது. எர்த்தை சுற்றி வர மூன் தன்னைத்தானே சுற்றி வருதா அப்படின்றது தான் என்னோட கொஸ்டின். ஸோ உங்களில் நிறைய பேருக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். அண்ட் தெரிஞ்சவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே கமெண்ட்டில் போய் இந்த வீடியோக்கான ஆன்சர் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். அண்ட் தெரியாதவங்க ப்ளீஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மூன் இருக்கு இல்லையா, இது வந்து எர்த்தை சுற்றி வர்றதுக்கு 27 நாட்கள் எடுத்துக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தன்னைத்தானே சுற்றி வர்றதுக்கு 27.32 நாட்கள் தேவைப்படுது. ஓகே, அதை அப்படியே ரவுண்ட் பண்ணி ஒரு 28 நாளாக வச்சுக்கலாம். ஸோ இது வந்து எர்த்தை சுற்றி வர்றதுக்கும் தன்னைத்தானே சுற்றி வர்றதுக்கும் சேம், அதாவது ஒரே அளவான நாட்களை எடுத்துக்கிறதால இது வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி நமக்கு தெரியறது இல்லை. அண்ட் இது ரொட்டேட் ஆகிற மாதிரி தெரியாததுக்கு வந்து ஒரு பேர் இருக்குது. அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்க்ரனஸ் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து மூனோட ஒரு பாதியை மட்டும்தான் பார்க்குற மாதிரி தெரியும் நம்மளுக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் பார்க்குற மாதிரி தெரியறதால நமக்கு விசிபிளாக இருக்கு இல்லையா, அந்த சைடு என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியர் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு சைடு ஆப்போசிட் சைடில் இருக்குது நமக்கு தெரியாத பக்கத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபேர் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க.
விஷயங்கள் இவ்வளோ தான். ஸோ 3 இருக்கு இல்லையா, 3 தன்னைத்தானே ரொட்டேட் பண்ணிக்குது. அண்ட் அந்த ரொட்டேட் பண்ணிக்கிறதுக்கான பேர் பார்த்தீங்கன்னா சிங்க்ரனஸ் ரொட்டேஷன். ஸோ அதுக்கு வந்து 27.32 நாட்கள் தேவைப்படுது ஒரு டைம் தன்னைத்தானே சுற்றி வர்றதுக்கு. அண்ட் இது 3 வந்து எர்த்தை சுற்றி வர்றதுக்கு 27 நாட்கள் தேவைப்படுது. அண்ட் இந்த விஷயம் தான் நான் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். ஸோ இதே மாதிரி நிறைய நியூஸ் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வந்து வாயுசாஸ்திரா சேனலில் தேடலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. எஸ், ஸோ அன்டில் தென் உங்களிடம் விடைபெறுவது விஜய், த இன்ஃபர்மேட்டிவ் இடியட். தேங்க்யூ.